இவ்வளவு வேலையா செய்யுது. அப்ப அதுக்கெல்லாம் ஏதோ ஒண்ணு அது இருக்குன்னு நினைக்கிறேன்னே. ஆமாதானே? அட அதுதானே அறிவு. அறிவு. சரி சரி, இன்னும் சங்கதிய சொல்ல போறேன், தலையாட்டி கேளுங்க. சொல்லுங்க அண்ணே, ஆனா உயிரெழுத்துல சொல்லுங்க, நாங்களும் கேக்குறோம். அண்ணே, நானும் அத பத்தி கவிதையா சொல்லட்டுமா? சொல்லுமா சொல்லு, நாங்களும் கேக்குறோம். கணினியே இந்த கால நவீனமே, நானும் உன்னை பாடுறேன். கணினியே இந்த கால நவீனமே, நானும் உன்னை பாடுறேன். ஓஹோ, பாட்டாவே பாடிட்டீங்களா? கணினியே இந்த கால நவீனமே, நானும் உன்னை பாடுறேன். உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கணினியே இந்த கால நவீனமே, நானும் உன்னை பாடுறேன். ஆஹா, கவிதை கவிதை. இது குணாவையும் மஞ்சுமல் பாய்ஸையும் ஒன்னா கலந்த மாதிரில இருக்குது. அண்ணே, நீங்களும் பாடலாம் பாப்பீங்க போல. எந்திரனோ 2.0 கூகுளே குட்டப்பாவும் அழகு நல்ல கணினி தானே, அழகு நல்ல கணினி தானே. எந்திரனோ 2.0 கூகுளே குட்டப்பாவும் அழகு நல்ல கணினி தானே, அழகு நல்ல கணினி தானே. அண்ணே, நீங்க சொல்றத பார்த்தா ரோபோக்களும் மனுஷங்களும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற காலம் வந்துரும் போலயே. தம்பி, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே கம்ப்யூட்டர் காலம் தான். அப்டேட் ஆகுங்க தம்பி, அப்டேட் ஆகுங்க, இல்லனா அவுடேட் ஆக்கிடுவானுங்க. அப்டேட் ஆகிறதுக்கான வழிமுறையை சொல்றேன், கேளுங்க. கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த கல்வி சூழலையும் கொரோனாவுக்கு பின்னாடி உருவாகி இருக்கிற புதிய கல்வி சூழலையும் பிரிச்சு பார்த்தா, மாணவர்களாகிய உங்களுடைய சிந்தனை திறனை கொண்டு இந்த மின்னணு பொருட்களை இயக்குறதுல உங்க பெற்றோரையும் ஆசிரியர்களையும் மிஞ்சுற வகையில அறிவு கொட்டி கிடக்குதாமே உங்களுக்கு. ஆமாண்ணே, அதனால தானே நாங்க மழையிலே போறதில்ல. ஏண்டா தம்பி மழையிலேயே போறதில்ல? ஏன்னா மழையில நனைஞ்சு எங்க மூளை கரைஞ்ச அறிவு காது வழியா போயிருச்சுன்னா, அதனால தானே நாங்க மழையிலேயே போறதில்ல. அட பசங்களா, எது சொன்னாலும் ஒரு கேள்வி, ஒரு கிண்டல், ஒரு நமட்டு சிரிப்பு, இதெல்லாம் இந்த போனை கொடுத்து உங்களை கெடுத்து வச்சிருக்காங்க. சரியா சொன்னீங்கண்ணே. நிலாவை காட்டி சோறு ஊட்டின எங்க அம்மா இப்ப கண்மணி பாட்டை காட்டில சோறு ஊட்டுறாங்க. அட நீ வேற, எங்க அம்மா கூட இப்பெல்லாம் இன்ஃபோபெல்ஸ் காட்டில என் தம்பிக்கு சோறு ஊட்டுறாங்க. கண்மணி இன்ஃபோபெல்ஸா? யார் அவங்கெல்லாம்? அட அண்ணன், அவங்கள தெரியாதா உங்களுக்கு? அண்ணனுக்கு பாட்டாவே பாடிடலாமா? உலகிழந்த செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி வதிக்க அழுதுடுச்சு, அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. ஆறாரோ ஆறீராரோன்ற காலம் போய் இப்ப இந்த பாட்டெல்லாம் வேற வந்திருக்கா? சரி, இதுவும் செயற்கை நுண்ணறிவோட சிறப்பு தான். ஆனா தம்பிகளா, இந்த செயற்கை அறிவை சரியான விதத்துல நம்ம பயன்படுத்தாத வரைக்கும் அது உங்களுக்கு கெடுதல் தான். எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சு பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுப்பா. அதனாலதான் நம்ம சியோன் ஆல்வின் குழும பள்ளியில நம்ம கத்துக்கிட்ட இந்த நுண்ணறிவுகள், அதாவது இந்த தொலைபேசி, இந்த கணினி, இது எல்லாத்தையும் நம்ம ஆசிரியர்கள் நமக்கு பாடமாகவே சொல்லி தராங்க. ஆமாண்ணே, ஆமா. நாங்கெல்லாம் இப்ப டெய்லி வீடியோ எடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, நாங்கெல்லாம் இப்ப நியூஸ் ரீடரே ஆகிட்டோம்னா பாருங்களேன். அது மட்டும் இல்ல, இப்ப நாங்க ஆர்ஜேவா கூட ஆகுறோம். அதனாலதான் நாங்களும் எங்களோட ஆசிரியர்களோட இணைந்து செயற்கை நுண்ணறிவு திறனை இன்னும் வளர்த்துக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாம செயற்கை நுண்ணறிவோட இணைந்து நம்ம ஆசிரியர்களும் செயல்பட்டா கல்வித்துறையில ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்த முடியும்னு நம்ம பள்ளி தலைவரே சொல்லியிருக்காரே. இந்த செயற்கை நுண்ணறிவை நம்மளோட ஆசிரியர்கள் மிக சரியான விதத்துல பயன்படுத்துறதுனால நமக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. அலைபேசி நண்பர்களே, எங்க அறிவுரைய கொஞ்சம் கேளுங்களேன். கைபேசி அன்பர்களே, எங்க கண்ணெடுத்து கொஞ்சம் பாருங்களேன். அளவு
உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எப்படி இந்த செயற்கை உபயோக பொருட்களை பயன்படுத்த தரீங்கன்னு உங்களை நீங்களே சோதிச்சு பார்த்துக்கோங்க. அண்ணே, அப்ப எங்களுக்கும் அறிவு இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களாண்ணே? அட ஆமாப்பா, நாமும் நம்ம ஆசிரியர்களோடு இணைந்து செயற்கை நுண்ணறிவு திறனை பயன்படுத்துவதற்கு காலத்திற்கேற்ப மாறி செயல்படுவோம். அண்ணே, ரொம்ப தெளிவா அழகா சொல்லிட்டீங்கண்ணே. நான் கூட இந்த செல்போன்லயே மூழ்கி போயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா இந்த செயற்கை நுண்ணறிவுகளை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்கண்ணே. சரிடா தம்பி, எல்லாரும் சரியான விதத்துல இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு வந்தவங்களுக்கு நன்றி சொல்லி, பெரியோரை வாழ்த்த சொல்லி, உற்றாரை புகழச் சொல்லி, பெற்றோரை மகிழச் சொல்லி புறப்படுவோமா? வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, பல்லாண்டு காலம் வாழியவே, சியோன் பள்ளி வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழிய